சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து ஒரு புச்சக்காரன கூப்பிட்டு வச்சு அவனோட கதைய கேட்டு குடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் போதை தலைக்கேறிடுச்சு. நம்ம முத்து வீட்டுக்கு கிளம்பிடுறாப்ல. ஸோ இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம மீனாவ காணோம். எல்லாருமே ஹால்ல தான் உட்காந்துருக்குறாங்க. "என்னாச்சு? ஏன் எல்லாம் இப்படி உட்காந்துருக்கீங்க? ஆமா மீனா எங்க?" அப்படின்னு முத்து கேட்க, "உன்னால தான் மீனா இந்த வீட்ட விட்டே போயிட்டா" அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா, கையில பெட்டி படுக்கையோட "நான் கிளம்புறேன்" அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சும்மா? ஏன் இப்படி சொல்ற? என்ன விஷயத்த சொல்லு. உண்மை என்னன்னு சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் ரோகிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தன்ன பத்தின உண்மைய சொல்லிடுவாங்களோ மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சுப்புட்டு தான் வராரு. நான் எத்தனையோ தடவ சொல்லி பார்த்தேன். என்னமோ பண்ணி பார்த்தேன். ஆனா, இவரு இன்னும் திருந்துறதா இல்ல. அதனால நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதா இல்ல. அவரு எப்ப முழுசா திருந்துறாரோ, அப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்புறாங்க. உடனே விஜயாவுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. மீனா போயிட்டா வீட்டு வேலைலாம் யாரு செய்யறது? அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட போய், "நீ மட்டுக்கும் போறியே, இந்த வீட்டு வேலையெல்லாம் யாரு பார்க்கறது?" அப்படின்னு போய் கேட்கறாங்க. அந்த நேரத்திலயும் மீனாவுக்கு கோவம் வந்து, "ஏன் நானும் இந்த வீட்டோட மருமக தான். நான் ஒண்ணும் வேலைக்காரி இல்ல. நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்லலாம் எப்படி வேலை நடந்துச்சோ, அதே மாதிரி நடக்கட்டும்" அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதுதான் ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அண்ணாமலை முத்துவ கூப்பிட்டு வச்சு திட்டுன்னு திட்டுறாங்க. "ஏன்டா இப்படி பண்ணுன?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம ரோகிணி வேறயா அடிக்கடி இப்ப மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். லாக்கு அந்த மாதிரி லாக்கு. ஸோ, இப்ப வந்து மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்ல போய் உட்காந்துருக்கிறாங்க. மீனாவோட அம்மா கேள்வி கேட்குறாங்க. ஆனா, மீனாவால எந்த பதிலுமே சொல்ல முடியல. ஸோ, "என்ன ஏன் இப்படி வந்திருக்க? பெட்டி படுக்கையோட வந்திருக்க. என்ன பிரச்சனை?" அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மீனா அப்படியே அமைதியாவே உட்காந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் முத்துவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. இதுக்கு முன்னாடிலாம் குடிச்சிட்டு வந்திருக்குமே! அப்பலாம் ஏன் ஒண்ணுமே சொல்லல? எதுவுமே செய்யல. இப்ப ஏன் இவ இப்படி போறா? அப்படின்னு நம்ம முத்துவுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.